ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜனவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா, தேசிய விளையாட்டு விருதுகள் 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள், அதாவது நேஷ்னல் அவார்ட்ஸ், அதான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா மேஜர் தயான்சந்த் கேர்ள் ரத்னா விருது. இது பார்த்தோம்னா 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. யாராருன்னு பார்த்தோம்னா மனு பாகர், ஹர்மன்பிரீத் சிங், தேர்டு வந்து டி குகேஸ், ஃபோர்த்து வந்து பிரவீன் குமார். மொத்தம் 4 பேருக்கு பார்த்தோம்னா மேஜர் தயான்சந்த் கேர்ள் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்கள பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மனு பாகர். இவங்க வந்து துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. மனு பாகருங்கிறவங்க துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. இவங்க வந்து ஹரியானாவை சேர்ந்தவங்க. இவங்களை பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தோம்னாக்கா 2 பதக்கங்களை வென்றாங்க. ஒரு ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்கள் பெற்ற வீராங்கனை, முதல் வீராங்கனை வந்து மனு பாகர். இவங்க பார்த்தோம்னா இவங்க வந்து ஹரியானாவை சேர்ந்தவங்க. 2024 ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 2 பிரிவுகளில் 2 வெண்கல பதக்கங்களை வென்றவங்க தான் வந்து மனு பாகர். இவங்களுக்கு இப்போ மேஜர் தயான்சந்த் கேர்ள் ரத்னா விருது கொடுக்க இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா ஹர்மன்பிரீத் சிங். இவங்க வந்து ஹாக்கி அணியோட கேப்டன். இவங்களும் பார்த்தோம்னாக்கா இந்த ஹாக்கி அணி, நம்ம இந்தியா ஹாக்கி அணி பார்த்தோம்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்றாங்க. அதனால தான் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ அந்த அவார்டு அறிவிச்சிருக்காங்க. மேஜர் தயான்சந்த் கேர்ள் ரத்னா விருது வாங்கக்கூட 2வது ஆள் யாருன்னு பார்த்தோம்னா ஹர்மன்பிரீத் சிங். இவங்க வந்து இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன். இவங்க வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஆடவர் ஹாக்கி அணியின் கேப்டன். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பார்த்தோம்னா இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வந்து வெண்கல பதக்கம் வென்றது. அதனால் வந்து இவங்களுக்கு ஹாக்கி அணியோட கேப்டனான ஹர்மன்பிரீத் சிங்க்கு வந்து மேஜர் தயான்சந்த் கேர்ள் ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. அடுத்து தேர்டு யாருன்னு பார்த்தோம்னா டி குகேஸ். இவங்க வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. கண்டிப்பாக நியூஸில் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து செஸ் விளையாட்டாளர். டி குகேஸ்ங்கிறவங்க செஸ் விளையாட்டாளர். இவங்க வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க. கடந்த மாதம் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியனாக பட்டம் வென்றிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் யாருன்னு பார்த்தோம்னாக்கா பிரவீன் குமார். இவங்க பார்த்தோம்னா உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றாங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில். பிரவீன் குமார் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு இப்போ மேஜர் தயான்சந்த் கேர்ள் ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. மேஜர் தயான்சந்த் கேர்ள் ரத்னா விருது மொத்தம் 4 நபருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம்னாக்கா மனு பாகர். இவங்க வந்து துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. இவங்க ஹரியானாவை சேர்ந்தவங்க. இவங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தோம்னாக்கா 2 பிரிவில் 2 வெண்கல பதக்கம், அதாவது ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் பெற்ற முதல் வீராங்கனை யாருன்னு பார்த்தோம்னாக்கா மனு பாகர். இவங்களுக்கு இப்போ மேஜர் தயான்சந்த் கேர்ள் ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. செகண்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஹர்மன்பிரீத் சிங். இவங்க வந்து நம்ம இந்திய ஆடவர் ஹாக்கி அணியோட கேப்டன். இந்த அணி பார்த்தோம்னாக்கா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து வெண்கல பதக்கம் வென்றுச்சு. இவங்களுக்கு இப்போ ஹர்மன்பிரீத் சிங் அவங்களுக்கு வந்து இப்போ மேஜர் தயான்சந்த் கேர்ள் ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. ஹர்மன்பிரீத் சிங் வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்து தேர்டு யாருன்னு பார்த்தோம்னாக்கா டி குகேஸ். இவங்க வந்து இவங்களோட ஸ்டேட் நமக்கு கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக நியூஸில் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க செஸ் பிளேயர். இவங்க பார்த்தோம்னாக்கா கடந்த மாதம் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து சாம்பியனாக பட்டம் பெற்றவங்க தான் வந்து டி குகேஸ். இவங்களுக்கு இப்போ மேஜர் தயான்சந்த் கேர்ள் ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. ஃபோர்த் யாருக்குன்னு பார்த்தோம்னாக்கா பிரவீன் குமார். இவங்க வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க பார்த்தோம்னா பாரா ஒலிம்பிக்கில் தான் வந்து இவங்க வந்து தங்கப்பதக்கம் வென்றாங்க. உயரம் தாண்டுதலில் பிரவீன் குமாருங்கிறவங்க வந்து பாரிஸ் பாராலிம்பிக் உயரம் தாண்டுதலில் வந்து தங்கப்பதக்கம் வென்றாங்க. இவங்களுக்கு இப்போ மேஜர் தயான்சந்த் கேர்ள் ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. மேஜர் தயான்சந்த் கேர்ள் ரத்னா விருது அறிவித்த 4 பேர் யாராருன்னு பார்த்தோம்னாக்கா மனு பாகர். இவங்க வந்து துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. செகண்ட் வந்து ஹர்மன்பிரீத் சிங். இவங்க வந்து ஹாக்கி அணியோட கேப்டன். தேர்டு வந்து டி குகேஸ். இவங்க வந்து செஸ் பிளேயர், நம்ம தமிழகத்தை சேர்ந்த செஸ் பிளேயர். ஃபோர்த் வந்து பிரவீன் குமார். இவங்க பார்த்தோம்னாக்கா உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றாங்க. பாரா ஒலிம்பிக்கில் வந்து உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றாங்க.
இந்த அவார்ட்லேருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லாம் வரும். அது வந்து ஒன்று டைரெக்டாக கேட்கலாம், அப்படி இல்லைனாக்கா மேட்ச்சில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க வந்து எந்த விளையாட்டு வீரர் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அர்ஜுனா விருது வந்து மொத்தம் 32 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தடகளத்தில் வந்து 2 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா ஜோதி அரார்ஜி, அன்னுராணி. இதை வந்து நான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அதாவது ஜோதி, அன்னுராணி இவங்க 2 பேரும் வந்து தடகள வீராங்கனை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். தடகள வீரர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஜோதி அரார்ஜி, அன்னுராணி. இப்போ தடகளம்னாக்கா அந்த ஓடுறதா, அப்போ எல்லாரும் ஓடும்போது முன்னாடி வந்து ஜோதி, அதாவது விளக்கு ஜோதியை எடுத்துக்கிட்டு ராணி வந்து எடுத்துகிட்டு ஓடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா தடகளத்துக்கு வந்து ஜோதி அரார்ஜி, அன்னுராணி. தடகளத்தில் வந்து 2 வீரர்கள் யாரான்னு பார்த்தோம்னா ஜோதி அரார்ஜி, அன்னுராணி. அடுத்து பார்த்தோம்னா பாரா தடகளத்தில் பார்த்தோம்னா மொத்தம் 10 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. அர்ஜுனா விருது வந்து மொத்தம் 10 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. யாரான்னு பார்த்தோம்னா பிரீத்திபால், ஜீவன்ஜி தீப்தி, அஜித் சிங், சச்சின் சர்கேராவ், தரம்பீர், பிரணவ் சூர்மா, ஹகாடோ சீமா, சிம்ரன், நவ்தீப், ரூபினா ஃப்ரான்சிஸ். இவங்க மொத்தம் 10 பேர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். இதில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா நம்ம நடிகர்கள் பேர் மாதிரி தான் வந்து வந்திருக்கும். இந்த பாரா தடகளத்தில் வந்து மொத்தம் 10 பேர் வந்திருப்பாங்க. இந்த 10 பேர் பார்த்தோம்னாக்கா மோஸ்ட்லி வந்து நடிகர்கள் பேர் மாதிரி தான் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பிரீத்திபாலா, அமலாபால் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. பிரீத்திபால், அமலாபால் மாதிரி பிரீத்திபால். அடுத்து பார்த்தோம்னா தீப்தி வந்து ஒரு ஹீரோயின். ஜீவன்ஜி தீப்தி. அடுத்து பார்த்தோம்னா அஜித் சிங். அஜித் வந்து ஹீரோ, அவங்க வந்து அஜித் சிங். அடுத்து வந்து சச்சின். இந்த இடத்துல வந்து பிளேயர் அவங்கள ஞாபகம் வச்சுக்குவோம். சச்சின் சர்கேராவ். ஒரு 3 பேர் தான் வந்து வேறு மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ அவங்க பேர் மாதிரி தான் இருக்கும், நடிகர்கள் பேர் மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னாக்கா தரம்பீர். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். தரம்பீர் வந்து வேறு மாதிரி பேராக இருக்கும், தரம்பீர். அடுத்து வந்து பிரணவ் சூர்மா. இந்த இடத்துல வந்து சூர்யான்னு ஞாபகம் வச்சுக்குவோம். பிரணவ் சூர்மா. இது வந்து நமக்கு வந்து ஆப்ஷனில் தான் வந்து கொடுப்பாங்க. நம்ம இதெல்லாம் வந்து திருப்பி படிச்சிருப்போம். அதனால் இந்த இடத்துல சூர்மாங்கிறத சூர்யாங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அப்படிங்கும்போது அந்த ஆப்ஷனில் வரும்போது நம்ம டிக் பண்ணிடலாம். அதுவே மேட்ச்சில் வந்தாலும் அதே போல் டிக் பண்ணிடலாம். பாரா தடகளத்தில் நம்ம இந்த மாதிரி படிச்சிருந்தோம் அப்படின்ட்டு. அதனால் சும்மா லைட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா ஹகாடோ சீமாங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி பேர், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சிம்ரன். அடுத்து அங்கே தீப்தி பார்த்தோம்ல, தீப்தி மாதிரி இந்த இடத்துல அங்கே தீப்தி படிக்கும்போது இந்த நவ்தீப்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கடைசி வந்து ரூபினா ஃப்ரான்சிஸ். அவங்க 10 பேர் தான். மோஸ்ட்லி வந்து ஹீரோ அவங்க பேர் மாதிரி தான் இருக்கும். சச்சின் அவங்க கிரிக்கெட் பிளேயர் பேர் ஒன்று வரும். தீப்தி, நவ்தீப், இதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொருத்தர பார்ப்போம். பாரா தடகளத்தில் வந்து மொத்தம் 10 பேர். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பிரீத்திபால். இந்த இடத்துல வந்து நான் வந்து அமலாபாலுங்கிறத ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். பிரீத்திபாலுக்கு வந்து அமலாபால் ஞாபகம் வச்சு சொன்னேன். அடுத்து தீப்தி, ஜீவன்ஜி தீப்தி. அதே தீப்புங்கிற பேர் பின்னாடி வரும், நவ்தீப். அடுத்து வந்து அஜித் சிங். அடுத்து வந்து சச்சின் சர்கேராவ். அடுத்து பார்த்தோம்னா தரம்பீர். வேணா இந்த இடத்துல கம்பீர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சச்சின்னு கிரிக்கெட் பிளேயர் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கம்பீர்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த இடத்துல பிரணவ் சூர்மாங்கிறத சூர்யான்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து சீமா, ஹக்காடோ சீமா. அடுத்து சிம்ரன். அடுத்து வந்து அந்த இடத்துல தீப்தி வர இடத்துல நவ்தீப் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், நவ்தீப். கடைசி வந்து ரூபினா ஃப்ரான்சிஸ். அடுத்து வந்து குத்துச்சண்டை பிளேயர்களுக்கு 2 பேருக்கு வந்து அர்ஜுனா விருது அறிவிச்சிருக்காங்க. இந்த பேர் பார்த்தோம்னா நமக்கே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொஞ்சம் ஒரு காமெடியாக இருக்க மாதிரி இருக்கும். நிட்டு சாவிட்டி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ குத்துச்சண்டைக்கு வர 2 நேமுமே பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா நிட்டு சாவிட்டி. அடுத்து பார்த்தோம்னா செஸ் பிளேயர் ஒருத்தவங்களுக்கு அர்ஜுனா விருது அறிவிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னாக்கா வந்திகா அகர்வால். இந்த அகர்வால்ங்கிறத இந்த இடத்துல ஞாபகம் வச்சுங்க. அகர்வால்ங்கிற ஒரு 2 பிளேயருக்கு 2 அவார்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தோம்னா செஸ்ஸு. இன்னொருத்தவங்களுக்கு யாருன்னு பார்த்தோம்னா மோனா அகர்வால் என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாரா துப்பாக்கி சுடுதல்.
பாரா துப்பாக்கி சுடுதல் வந்து அவங்களுக்கு அர்ஜுனா விருது அறிவிச்சிருக்காங்க. அப்போ அகர்வால்ங்கிற ஒரு 2 நபருக்கு அகர்வால்ங்கிற பேர் கொண்ட 2 நபருக்கு வந்து அர்ஜுனா விருது அறிவிச்சிருக்காங்க. மோனா அகர்வால்ங்கிறவங்க பாரா துப்பாக்கி சுடுதல், வந்திகா அகர்வால்ங்கிறவங்க செஸ் விளையாட்டாளர். இவங்க 2 பேருக்கும் அர்ஜுனா விருது அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹாக்கி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இதில் வந்து 2 சிங் வருவாங்க, ஒரு ஷேக் வருவாங்க. 2 சிங் வருவாங்க, ஒரு ஷேக் வருவாங்க. இன்னும் 2 பேர் பார்த்தோம்னாக்கா சால ஆரம்பிக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா, அதாவது அர்ஜுனா விருது வழங்கப்படுற ஹாக்கி பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா 2 சிங் வருவாங்க, ஒரு ஷேக் வருவாங்க. இன்னும் 2 பேருக்கு பார்த்தோம்னா ஷாங்கிறதுல பேர் ஆரம்பிக்கும். ஹாக்கி பிளேயர் யாராருன்னு பார்த்தோம்னா சலிமா டெட், அபிஷேக் ஷேக்கா, அடுத்து வந்து சஞ்சய், அடுத்து பார்த்தோம்னா ஜர்மன் பிரீத் சிங், அடுத்து பார்த்தோம்னா சுக்ஜித் சிங். 2 சிங்கு, ஒரு ஷேக்கு, இன்னும் 2 பேர் வந்து ஷால ஆரம்பிக்கும். ஹாக்கி பிளேயர்ஸ், அர்ஜுனா விருது வாங்கக்கூடிய ஹாக்கி பிளேயர்ஸ் வந்து 2 சிங்கு, ஒரு ஷேக்கு, 2 பேர் வந்து ஷால ஆரம்பிக்கும். சலிமா டெட், சஞ்சய். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா பாரா வில்வித்தை. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, வில்வித்தை கொடுத்துருக்க மாட்டாங்க, பாரா வில்வித்தை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து வில்லு வந்து ராகேஷ் மேலே பாஞ்சிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பாரா வில்வித்தை ராகேஷ் குமார் ஒருத்தவங்களுக்கு தான் அந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க. வில்லு வந்து ராகேஷ் மேலே பாஞ்சிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா ராகேஷ், அந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ராகேஷ் குமார். பாரா வில்வித்தையில் யார் அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா ராகேஷ் குமார். அடுத்து பார்த்தோம்னா பாரா பேட்மிண்டனில் 4 பேர் பார்த்தோம்னாக்கா அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க. இதில் ரொம்ப 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 முக்கியமானது எதுன்னு பார்த்தோம்னாக்கா 3 பேர் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. 3 பேர் பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. இன்னும் ஒருத்தவங்க தான் வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா துளசிமதி முருகேசன். இந்த 3 பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. துளசிமதி, நித்யா, மனிஷா. இந்த 3 பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இவங்க 3 பேரும் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. பாரா பேட்மிண்டனில் அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க. துளசிமதி முருகேசன், நித்யா ஸ்ரீ சுமதி சிவம், மனிஷா ராமதாஸ். இவங்க 3 பேரும் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்து பார்த்தோம்னா நித்தேஷ் குமாருங்கிறவங்க வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்களும் பாரா பேட்மிண்டனில் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் வந்து அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா துளசிமதி முருகேசன், நித்யா ஸ்ரீ சுமதி சிவம், மனிஷா ராமதாஸ். இவங்க 3 பேரும் பாரா பேட்மிண்டனில் இந்த அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்க எல்லாமே இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா நித்தேஷ் குமார். அடுத்து பார்த்தோம்னா பாரா ஜூடோ. இதில் பார்த்தோம்னா யார் அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா ஒருத்தவங்க தான் வாங்கியிருக்காங்க. கபில் பார்மர். ஜூடோங்கிறது ஜூனு ஞாபகம் வச்சுக்குவோம். ஜூவில் வந்து கல்லை பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ கபில் பார்மர். பாரா ஜூடோ யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா கபில் பார்மர். அடுத்து பார்த்தோம்னா துப்பாக்கி சுடுதலில் பார்த்தோம்னாக்கா ஸ்வப்னில் குசாலே, சரப்ஜித் சிங். இந்த இணை தான் வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க, சாம்பியன் ஆகியிருப்பாங்க. சில போட்டிகள்லாம் பார்த்தோம்னாக்கா நியூஸில் நம்ம திருப்பி பார்க்கும்போது இவங்க 2 பேர் வரும். இவங்களுக்கு பார்த்தோம்னாக்கா நம்ம திருப்பி படிக்க போது நமக்கு வந்து ஞாபகம் வரும். துப்பாக்கி சுடுதலில் 2 அவார்டு வாங்கின 2 பேர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்வப்னில் குசாலே, சரப்ஜித் சிங். அடுத்து பாரா துப்பாக்கி சுடுதல். இது ஏற்கனவே பார்த்தது தான். மோனா அகர்வால். இன்னொரு இடத்துல அகர்வால்ங்கிறத ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அவங்க வந்து யாருன்னு பார்த்தோம்னா வந்திகா அகர்வால். அவங்க வந்து செஸ் பிளேயர். அடுத்து பார்த்தோம்னா ஸ்குவாஸில் யாருன்னு பார்த்தோம்னா அபய் சிங். இந்த இடத்துல வந்து பேய்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பேயை பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லாக என்ன ஆகிடுவோம், வாஷ் அவுட் ஆகிடும். அப்போ ஸ்குவாஸில் யாருக்கு அர்ஜுனா அவார்டு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அபய் சிங். அடுத்து கடைசி இது பார்த்தோம்னாக்கா கடைசி இன்னும் 2 இருக்குது. நீச்சல் வீரர் ஒருத்தவங்களுக்கு அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க. நீச்சல் வீரர் சல், இங்கே ஜன். அங்கே நீச்சல் ஜல், இங்கே ஜன். அந்த சவுண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஜல், இங்கே ஜன். நீச்சல் சஜ்ஜன் பிரகாஷ். அடுத்து பார்த்தோம்னா மல்யுத்தத்தில் ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க. அவங்க பேர் பார்த்தோம்னா அமன். மேவை ஞாபகம் வச்சுக்கணும். அமன். மல்யுத்தத்தில் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமன்.
முக்கியமானது பார்த்தோம்னா அர்ஜுனா அவார்டு. அது நிறையா இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏதாவது ஒரு ஷார்ட்கட் நான் கண்டிப்பாக கொண்டு கொடுத்துருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை நீங்களே ஏதாவது வச்சு படிக்கிறதுனாலும் படிங்க. மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒன்று நமக்கு சூஸில் கேட்பாங்க, இல்லைனா மேட்ச்சில் கேட்பாங்க. அப்போ கேட்கும் போது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த அவார்டு பார்த்தோம்னா வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருது. இந்த விருது பார்த்தோம்னாக்கா சுச்சா சிங் இவங்க வந்து தடகளத்தை சேர்ந்தவங்க. அடுத்து பார்த்தோம்னா முரளிகாந்த் ராஜாராம் பேட்கர் இவங்க வந்து பாரா நீச்சலை சேர்ந்தவங்க. அந்த முரளிங்கிற பேரே வந்து 2 இதில் வரும். ஒன்று வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா அவார்டுக்கும், இன்னொன்று பார்த்தோம்னா வாழ்நாள் சாதனைக்கான துரோணாச்சாரியா விருதுலையும் வருவாங்க. முரளிதரன் அங்கே வந்து முரளிகாந்த்னு பார்த்தோம், இங்கே வந்து முரளிதரன்கிறவங்க பேட்மிண்டனுக்கு கோச்சு. இவங்களுக்கு துரோணாச்சாரியா அவார்டு கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தவங்க பார்த்தோம்னாக்கா அர்மாண்டோ. இந்த நேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அர்மாண்டோ அக்னெலோ கொலாக்கோ இவங்க வந்து கால்பந்து கோச்சு. இவங்களுக்கு வாழ்நாள் சாதனைக்கான துரோணாச்சாரியார் விருது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சும்மா லைட்டாக பார்த்துக்குங்க. நமக்கு முக்கியமானது வந்து அங்கே அந்த முன்னாடி உள்ள 2 அவார்ட் ப்ளஸ் இதையும் ஆனால் பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தோம்னா துரோணாச்சாரியார் விருது. வாழ்நாள்லே 2 பார்த்தோம். வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருது, இன்னொன்று வாழ்நாள் சாதனைக்கான துரோணாச்சாரியார் விருது. இது வந்து வெறும் துரோணாச்சாரியார் விருது. துரோணாச்சாரியார் விருதில் ஃபஸ்ட்டு யாருக்குன்னு பார்த்தோம்னா சுபாஷ் ராணா பாரா துப்பாக்கி சுடுதல் சேர்ந்தவங்க கோச். இவங்களும் கோச்சு. துரோணாச்சாரியார் விருது யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா கோச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்க வந்து அந்த வாழ்நாள் சாதனையாளங்கிறவங்களும் அந்த விளையாட்டுலேயே இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த விளையாட்டு தான் அவங்களுக்கு உழைப்பு எல்லாமே பார்த்தோம்னாக்கா வாழ்நாள் சாதனைக்கான விருது கொடுக்குறாங்கள, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு வேலை எல்லாமே வந்து அதுதான். இந்த இது பார்த்தோம்னா கோச் இவங்க எக்ஸ்ட்ரா எதுவும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. துரோணாச்சாரிய விருது வந்து சுபாஷ் ராணா பாரா துப்பாக்கி சுடுதல். அடுத்து வந்து துப்பாக்கி சுடுதலில் பார்த்தோம்னாக்கா திபாலி தேஷ்பாண்டே. ரெண்டுமே பார்த்தோம்னாக்கா அந்த துரோணாச்சாரிய விருது அறிவிச்சிருக்கிற ரெண்டுமே பார்த்தோம்னாக்கா துப்பாக்கி சுடுதல் தான். ஒருத்தவங்களுக்கு பாரா துப்பாக்கி சுடுதல், இன்னொருத்தவங்க துப்பாக்கி சுடுதல். பாரா துப்பாக்கி சுடுதல் பார்த்தோம்னா யாருக்குன்னு பார்த்தோம்னா சுபாஷ் ராணா. இன்னொன்று துப்பாக்கி சுடுதலில் பார்த்தோம்னாக்கா திபாலி தேஷ்பாண்டே 2 பார்த்துரும். அடுத்து வந்து ஹாக்கியில் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சந்தீப் கங்வன். ஹாக்கியில் வேணுன்னு பார்த்தோம்னா சந்தீப் கங்வன்.